கார் எடுத்து விட்டாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செல்வி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிதான் எங்களோட வீட்டில் தான். இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா, காணொலி பார்க்க போனாலும் எங்களோட வீடியோக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு உண்மையில் இப்போ என்ன சொல்லுங்கள், இப்போ வீடியோ இந்த புதிய கிச்சன் தொடங்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்டர்கள் வந்தது. அது கூட பெண்டிங்காக இருக்குது. என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியுமே, ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. அப்போ இங்கேயும் அங்கேயுமா ஓடப்பட்டு இருக்கிறேன். சில டைம்களில் வேறு லேட்டாக சில நேரங்களில் நிற்கிறேன். மோனிகா கொஞ்சம் சும்மா இருக்கும். மற்றது எங்களது வீடியோ கூடி வந்து தொடர்ச்சியாக ஒன்றை செய்ய முடியல. ஒரே சேனலில் என்று செய்ய இல்லை. அதுவும் தான் மற்ற ஒரே சேனல்ல என்று நாங்கள் ஒரு வீடியோவை ஒரு குக்கிங்ன்றது ஒரே சேனலில் போட முடியலை. காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் ஓட்டம். அப்போ அந்த டைம் ஒதுக்கி நாங்கள் குக்கிங் செய்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லாயிருக்கு. என்ன சொல்லுங்க, அப்போ ப்ரோக்ராம் அதுகள் உடுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் போகணும். அங்கே வேலை அரைச்சி விடுகள், அங்கே சமையல் சாப்பாடுகள் இங்கேயும் செய்கிறது அங்கேயும் செய்கிறது. அடுத்த பிள்ளைகிட்ட படிப்பையும் கைவிடக்கூடாது. ஆட நிகழ்வு தானேன்ற பிள்ளைகிட்ட அவங்க வளர்ந்துட்டாங்க. மெயின் படிப்புகள் முக்கியமான சின்ன பிள்ளை நர்சரினா நிப்பாடலாம் ஒரு நாள் என்ன. ஆனால் இவங்களை அப்படி செய்யலாம். அதை இங்கே அப்புறம் எல்லாமே கதை கொஞ்சம் ப்ரெஷர் கூடத்தான். ப்ரெஷர்ன்னு சொன்னால் கொஞ்சம் பிஸியோடு ஓடி திரிகிறபடியே சில கோல் அட்டம் பண்ணுறது இல்லை, மற்ற மெசேஜ் ரிப்ளை போடுறது இல்லை. எல்லாருமே கோவிப்பாங்க. நேற்று கிருஷ்ணாட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னத்துக்காக நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ன்றது என்ன. அப்போ அந்த நிகழ்வுக்காகவே நாங்களும் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கோம். சந்தோஷமான நிகழ்வு. அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பயணிட்டு நாங்கள் எதிர்பார்த்த நிகழ்வு. இது ஒரு பெரிய நிகழ்வு என்ன. பெரிய நிகழ்வு எல்லாட்ட சப்போர்ட்டுமே எல்லாட்ட ஆதரவும் இருக்கணும். அதே மாதிரி எங்களோட உறவுகளோட சப்போர்ட்டோட உங்களோட ஆதரவும் இன்றைக்கும் அவனுக்கு இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு எங்களோட எங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே பெரிய ஒரு ஃபங்க்ஷன் தான், அவன் ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் செய்து முடிச்சே ஆகணும். என்று சொன்னால் இப்போ ஒரு வயசுகள் கடந்து ஓரளவு வயசு வரைக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குமே. என்ன தம்பிக்கு நடக்க போகிறது வந்து எல்லாருடையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறா. அப்போ அதுக்குள்ள அந்த வகையில் இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடியோ செய்கிறோன்னு சொல்லி கிச்சன் எல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டு எங்களுக்கு கவலை என்னென்னு சொன்னேன். எங்களுக்கு அன்றைக்கும் ஒரு அம்மா கால் பண்ணி சர்மி அந்த கோப்பை தூள் அது எல்லாம் சொல்லி இப்போ நிறைய ஆர்டர் வந்தது. அப்போ எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தானே, ஒரு கொஞ்ச நாள் எனக்கு தந்த அம்மாவே திருப்பி மறுபடியுமே தங்களோட தங்கச்சிக்கு சர்மி ஆர்டர் செய்யும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன்னா கொஞ்ச நாள் ஒரு 17ஆம் தேதி மட்டும் போருங்க, நான் உங்களுக்கு 17 20ஆம் தேதி மட்டும் போருங்க, நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் எடுத்து போட்டு கை நட்டி காசையும் வாங்கி போட்டு பெண்ணிகளை உள்ளதுக்குள்ளே நான் இழுபட்டுட்டு இந்த எடுத்து ஓடுறேன். ஏன்னா இதுதான் தான் ரீசன். உங்களை பாட்டுங்க அங்கால மோனிச்சா பாருங்க என்ன செய்யறாண்டு சும்மா வந்து பாடுது சினிமா கொஞ்சம் பூங்கொண்டாங்க எல்லாமே நிக்கிறா. சரி, அப்ப நாங்களும் இப்ப என்ன செய்யறது? வீட்டு வேலை எல்லாமே பெண்டிங்ல இருக்குது. அதே மாதிரி எங்கிட்ட வேலை திட்டங்களும் பெண்டிங்ல இருக்குது. நாங்க உஷாரா இருந்தாலும் எங்கட பெரிய மனுஷனை நல்ல மாதிரி சந்தோஷமாக செஞ்சு முடிக்கணும். அப்ப இப்படி நீ விளக்கடா போறோம். நீ விளக்கடைக்கு ஒவ்வொரு டைமே வந்து தொடர்ச்சியா பாருங்க, எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நாளாந்த நடக்கிறதா எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். செய்கிறோம், எங்க போறோம், என்ன செய்யறோம்ன்றதுதான் இருக்கும். குறைநிக்காதங்க. நாங்கள் எங்கட சனல்ல தொடர்ந்து உங்களோட அம்மாவுக்கு அடுத்து டிவியை கூடி பூட்ட நேரம் இல்லாம போயிட்டு சிவர்ல இன்னும் ஃபிட் பண்ணி கொடுத்தேன். அப்ப அவங்க கொண்ட வீட்டுக்குள்ள வச்சபடி இருந்தா அவங்க யூஸ் பண்ணிங்க. அவன் ஃபிட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா மேசையில வைக்கலாம் அக்கா கொஞ்சம் மேலாவ தட்டி விட்டேன்னா அந்த சரி. அப்ப நாங்க இப்ப ஒன்று செய்யும். அதை முதலாவது முடிப்போம். இப்படியே நாள் போகுது என்ன அதை முடிச்சு கொண்டு டிவி வரண்டியே தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்ப கூட கதைக்கு நேரம் இல்ல, கம்சி ஏத்த போகணும். மதியம் கூட என்ன செய்யுங்க பாத்தீங்கன்னா அது விளங்க உங்களுக்கு. நான் அதுக்கு போயிட்டு தங்கச்சி பாட்டுல இருக்கிறாப்பா. அப்ப அவங்க போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மாறி மாறி ஏதோ ஓட்டமா இருக்கு. இந்த இரவும் கொஞ்சம் பிஸி தானே. ஒரு சில உடுப்புகள் எடுத்து மாத்துறது. சரி சரி போவோம். ஓகே, ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு அனு வெள்ளனே வந்துட்டியே ஒரு மணி தேவமோ. நானும் இப்பத்தான வார் இந்த பள்ளிக்கூட அலுவலால போயிட்டு சித்தப்பா வேண்டாம்
காரை கடத்து விட சித்தப்பா சித்தப்பா வர கார் எடுத்து விட உங்களோட கார் எங்க நிக்குது எங்க விட்ட நீங்க வீட்டையோ வீட்டை நிக்கிற கார் எடுத்து விடுவார் அந்த ஆள் கார் எடுத்து கொண்டு வந்துட்டு வீட்டு எண்ணி போட்டு பாருங்க வீட்டை ரெண்டு கார் நின்று வந்தது கடையில் ஓ கார் எடுத்து விட்டாச்சு எந்த கார் யார் சொன்னது எடுத்து விட சொல்லி ஏன் நீங்கள் போறீங்க நில்லுங்க வேலையே ஆ சரி விட வேலையானாலும் மறைச்சி வச்சுக்காத நீங்கள் போட்டு வாங்க போட்டு வேலைக்கு வாங்க இங்கே அதாச்சும் அதை காய்ச்சிட்டு சருமி வந்து போயிட்டு நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வேற எல்லாருமே வந்து இங்கே நிற்கிறாங்க அதுக்குள்ளேயும் வந்து 2 ஃபங்க்ஷன் அனுசியாக்கான் டைம் வந்து பர்த்டே 12ஆம் தேதி பர்த்டே அதுவும் வந்து அங்காலையும் இப்படியும் 2-3 நாள் அப்புறம் இங்கே வேற எனக்கு நேரம் இருக்காங்க கொஞ்சம் நீ அங்கே கோல்டுக்கு இங்கே வந்து இப்போ என்ன சாப்பாடு இரவு சாப்பாடு வந்து நேற்று முன்னாள் அக்கா வந்து அனுசியாக்கா செய்யறத பார்த்துட்டு இப்போ இன்றைக்கு மூத்த அக்கா வந்து செய்து வந்துட்டு அது வந்து முடிஞ்சது என்ன இன்றைக்கு வந்து நார்மலா என்ன சாப்பாடு நைட்டு இட்டலி நூடிஸ் சரியா நான் பாக்கி எல்லாம் பார்த்து தான் வீடியோ வந்துருக்கோம் இங்க நின்றுட்டு வளமையா போறது இப்போ என்ன நிக்கிறது உங்களுக்கு இனி வந்து நிக்கிற வேளாத இந்த என்னன்னு சொல்றது இப்ப நாளாந்த மணி ஆக்கள் எல்லாம் ஒண்ணு கூட வாடுறது இவங்கட வீட்டே வந்து ஃபங்க்ஷன் அங்காளையும் வாடி 20 ரூபா வந்து வேலை செஞ்ச வாடிதான் ஆல்ரெடி கண் வந்து பவளப்பழம் மாதிரி வேற போகுது வேலை செஞ்சது உங்களோட கண் வந்து பவளப்பழம் மாதிரி வேற போகுது பவளப்பழம் இல்லை பவளப்பழம் என்னென்ன எனக்கே தெரியாது சொல்றேன்டா அப்படி ஒரு இதாக இருக்கும் ஏதானடியால நாங்கள் ஒரு வீடியோ கூட தொடர்ந்து செய்யலாம் இருக்கேன் நாங்கள் இங்கேருந்து போகிறது ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான் இந்த இப்போ தான் எல்லா சமையலும் வந்து முடிச்சு ஆக்கலாம் வந்து வெளியேறிச்சுன்னா சரிக்கா அடுத்த கட்டங்களை தொடர்ந்து அப்படி சொல்லுவோம் நிறைய கூட பாலை சரி அப்போ அடுத்த கட்டத்தில் கல்வி விட போகணும் டிவியை கூட்டி கொடுப்போம் கூட்டி கொடுத்துட்டு வந்து அங்கே அதையும் கவர் பண்ணி கொண்டு இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து பார்த்து கொள்வோம் ஓகே பாய் கவனிச்சபடி ஆத்தான வந்து இங்க போற நேரம் அதான் சொல்றேன் எவ்வளோ பாசம் வச்சிருக்காள்னு உங்களுக்கு தெரியலேன்னு அந்த தேயிலை கொண்டு வந்த தேயிலை அப்படி என்னுடைய பிளேனிக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டார் நீங்க என்ன படங்குறீங்களோ இப்படி ஒரு திறமையான ஆளை நீ கல்யாணம் கட்டியிருக்கிறியே என்னத்தை கொடுத்தாலும் என்னத்தை கீறி கொடுத்தாலும் முடிஞ்சப்ப நெருப்பா செஞ்சு முடிக்குது உண்மையிலேயே இப்படி ஒரு ஆள் வந்து கிடைச்சது ஒரு வரமன் தான் சொல்ல வேணும் உண்மையா வெங்கோ பிராணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் 10 நிமிஷம் காணா சார் எப்படி ஒரு பிடிக்கும்
இப்போ தான் படம் வரைகிறார் என்ன பொடி வட்டியெல்லாம் வட்டி கட்டி அது சரி ஒன்றும் இவ்வளோ பாசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒழிச்சு வச்சுக்கார் பாசத்தை பாசத்தை ஒன்றும் பலி காட்டுற இல்லை ஒழிச்சு வச்சுக்கிறார் உலங்கையில் கடன் வேலையில போய் கொண்டிருக்க குழப்பக்கூடாது அதான் உண்மையான தொழிலாளி என்னண்டு கிடைச்ச அவருக்கு வரமான்னு சொல்லலாம் அப்படி இல்லை என்ன வேலையை செய்து செய்யணும் நினைச்சால் சாமம் மட்டும் பார்க்காமல் செய்து முடிக்கிற மேசம் தான் இவன் ஏன்னா அப்படி இல்லைஞ்சா கண் பாருங்க எப்படி வந்துட்டு ஒட்டி ஒட்டி ஒட்டு வேலை செய்தாலும் எப்படி வரமாட்டு தெரியும் எல்லாரும் கண் சாதனி ஒன்னா என்னோட போட்டா நான் வேலை எப்படி 12:30 மணி ஆகும் உங்களுக்கு எத்தனை நாள் வேலை எடுக்குங்க இது பார்த்தீங்கன்னா சரிங்களா முடிஞ்சோ இந்த வேலை செய்யறா ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்ன ஓய் படிக்கணும் என்ன சார் இது கிட்ட வந்து பார்க்கணும் சார் அத்தான் என்ன வேலை செய்கிறார் எப்படி செய்கிறாருன்றது என்ன ஒரு மனைவியானவர் பக்கத்துல இருந்து ஒரு உசார் கொடுக்க வேணும் பின்ன என்ன வீட்டோட செய்ய ஒரு உசாரோட கொடுக்கணும் உண்மையாகும் ஏன் அப்படி மனைவியில பாசம் வளர்க்குறீங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க எதிர்பார்க்கிறாரு எதிர்பார்க்கறாங்க சொல்லுங்க இருக்கா நானே என்ன தங்க கிடைக்க வர அங்க கிடைச்சுதான் இங்க வரும் இங்க உங்கள்ட்ட எதிர்பார்த்து பார்த்து மூவ் பண்றாள் இல்ல சொல்லுங்க இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல வேலை வந்து நிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கல கேட்கிறாள் சொல்லுங்க நல்லா இருக்கு அப்ப பக்கத்துல இல்ல அப்பா வந்து பாத்தியா சந்தோஷமா இருக்கு சரி பாத்தி சொல்லுங்க நீ வரக்குற பாத்தி எங்க வீட்டை வீட்டை போயிட்டு திரும்பி வரதேனும் சாமி வேலைக்கு போகிறீங்களா 8 மணிக்கு இனித்தான் வேலை இருக்கு இனித்தான் படம் கறி வச்சுக்க இனித்தான் ஒட்டணும் பட்டணும் என்ன நீங்கள் சாந்தினியை பார்த்து ஒரு சில மாதிரி செய்வீங்களோ ஒட்டிக்கிட்டி தப்பு நான் செய்ய மாட்டேன் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் ஓ நீங்க அப்படி சொல்லணுமே தவிர நீங்க அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன்டா கதை முடியல நீங்க செய்வீங்களப்பா படம் உண்டா கீறி கீறி ஒட்டி கிட்டி நீங்கள் என்ன கலைஞன்னு தெரியுமே அவளும் உங்களை கூட்டிக் கொண்டு போறீங்கன்னா நிக்கிறாள் ஒற்றை காலில் சாணிங்க நாளை நினைக்கிறீங்க எப்படி இருக்குது சந்தோஷமா இருக்கும் உண்மையாவா இன்னும் கொஞ்ச நாள் போக போக நீ ஃபுல்லாக எல்லாரும் மிஞ்சா சொன்னான் தானே அவள் விட்டு போக மாட்டாளுங்க சரி பின்னேரம் விட்டுட்டம்மா சரி அதாவது வந்து தம்பி விட்டுன்றது இப்போ என்னடா சர்மி நான் எல்லாம் உண்டா போகிறோம்னு நினைப்பீங்க உண்டா போகிறதுன்ற என்ன அங்கே போனது இப்போ போன கையோடய தெரியாத வந்து நிற்கிறாக்களை சில வழியில் ஏற்றி கொண்டு ரக்கவளும் போகணுமெண்டாக்கா இப்போ ராக்களை கூட்டி கொண்டு வந்து வீட்டை இறக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம் என்ன நானும் இப்போ டவுனுக்கு வெளில போய் உடுப்புகள் மாற்ற கிடந்தது சில உடுப்புகள் மாற்ற கிடந்தேன் அப்போ அதை மாற்றிட்டு சாரி ப்ளவுஸ் தைக்க டைம் ஆகிட்டு இப்போ நாளைக்கு தான் கொண்டு கொடுக்கணும் ஆனால் இப்போ அம்மாக்கிட்டையும் இப்படி போகணும் எடுத்த முடிவும் போகவும் இல்லை அக்காக்கள் தங்கச்சி அக்காள் எல்லாருமே அங்கே தான்
எல்லாமே வந்து கடகடாவாண்டு அதோட வேலை வீட்டு வேலை கொஞ்சம் முடியாமல் இருக்குது. அந்த வேலையிலும் வந்து செய்தோன்னு நாளைக்கும் வந்து வீட்டு அங்கே 2 வேலை நாளைக்கு வேலை விடிய வேலைக்கு போயிடும். வேலை தான் இப்போ ஃபுல்லாக நடந்தபடி இருக்குது. வேலைக்காரருக்கு தான் நாங்கள் சமைக்கிற சாப்பாடு அது எங்களுக்கு சேர்த்து. மற்றது ஒரு சில பேர் வந்து நிற்கிறாங்களே நிலைய வந்து நிற்கிறாங்க. ஒரு சில பேர்னு சொல்லிடலாம் கூட பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை வீடியோவில் வந்து தெரியாது ஆக்களாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அங்கே சமையல் சாப்பாடெல்லாம் நல்ல இதாக சமைச்சு அவங்க எல்லாம் சேர்ந்து சமைக்க அது சந்தோஷம் தானே. கண்டிப்பாக ஏன்னா அதோட பலாரச்சூடும் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அப்படியும் பலாரச்சூடு நன்னையோடு கம்ப்ளீட் ஆகும். அப்போ இதுதான் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்யறது, இனி மதிய சாப்பாடு கூட எங்கள் வீட்டில் இருக்காது. இல்லாமல் அங்கே அதான் இருக்குமென்றது நினைக்கிறேன். என்ன சொன்னால் ஒரு இருக்கிற நாட்கள்ல வந்து அங்கதானே ஃபுல்லா அங்கட வேலையா இருக்கும். அப்ப அங்கேயே சமைச்சு எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சு பேசி சந்தோஷமா என்ஜாய் அந்த நாட்கள் மறக்கல. அதனால மேலாதானே மற்றது வந்து மேல எல்லாரும் கல்யாணம் கட்டி அப்படி இந்த பெரிய வீட்டுல இப்படி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது எல்லாருமே நிக்கக்கூடிய மாதிரியான பெரிய இடமா தான் இருக்குது. என்ன சந்தோஷமாக நாங்க என்ஜாய் பண்ணி இந்த நாளை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அவன்கிட்ட ஒரு நடக்க வேண்டிய நிகழ்வை சந்தோஷமாக நிறைவேற்றி எல்லாருமே அந்த ஹாப்பியோட அந்த நிகழ்வை செய்து முடிக்கணும். நாளுக்கு நாள் ஆக்களும் வந்து கூடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுவேளை நாங்களும் கொஞ்சம் உண்மையா போய்க்காது. அது எங்களை கவனிக்கிறன்றது என்ன பார்க்க வீடியோல பார்க்க நாங்க எங்களை கவனிக்கிற மாதிரி இருக்கு. சத்தியமா எங்களை கவனிக்கிறேன். கூடுதலா திருமணம் வருதாமன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே ஒரு கிழமைக்கு முன்ன ஏற்பாடுகள் நடக்கும். எல்லாரும் படுக்க சொன்னா நம்புறீங்களா? ஒரு 1 மணி 1:30 இப்ப இனி படுக்க நித்திரைன்றதே இல்லாம போகும். பைக் ஓடிக்கொண்டு வரும் நித்திரை தூக்கி எறியுது. இவருக்கு தான் சுகரான நித்திரை வருதுன்னு பார்த்தா என்னால என்ன சொல்லுங்க கொஞ்சம் என்ன லேட்டா படுக்கிறது, கொஞ்சம் வேலைகள், கொஞ்சம் ப்ரெஷர்கள். அப்ப என்ன சொல்லுங்க நித்திரை கொள்ள லேட் ஆகுறதால கொஞ்சம் பைக் ஓட சும்மா நித்திரை தூக்கி இது அம்மா பயமா கிடக்கு. பைக் ஓடிக்க ஒரு வாகனம் முடைக்க நித்திரை இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு ஆக்கள் கூட நிக்கிறாங்க. வேலையை போய் கொஞ்சம் நித்திரை உள்ள போறோம். எங்கட வீட்டை தான் போறோம். எல்லாரும் கல்யாணம் நிம்மதியா நித்திரையும் கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு வீட்டை போய் படுக்க போறோம். வேணா வீட்டை போய் நித்திரை எல்லாரும் கலகலன்னு சந்தோஷம் தான் முடிய ஒழும்பலாம் கிடக்கு. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதையும் கவனிக்கணும். என்ன எக்ஸாம் வாங்கிட்டு கம்சியாக ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம். அப்ப அதுக்கு கம்சியா இப்பவே விட்டுட்டு வரவே சத்தம் போட தான் போய் படிக்கணும் அம்மாண்டு. ஆனா ஒரு கல்யாணம் சொன்னால் வீட்டுல எல்லாரும் வந்து இப்ப இந்த இது ரெடிமேட் இதண்டாமல் வீட்டுல விளையாடங்கள் சொல்றது கூடி நின்று செய்யறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. சொன்னால் அதான் உண்மையான ஒரு இது. ஒரு சமையலா இருக்கிறதுக்கும் விளையாட சூடா இருக்கிறதுக்கும் அந்த நிகழ்வுக்குரிய மாதிரி நாங்க தயார் செய்ய எல்லாரும் சொந்த பந்தம் ஒன்றிணைஞ்சு செய்கிறோமே அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப ரெடிமேடா எடுத்துட்டு போறதெல்லாம் என்ன சொல்ற மண்டபத்தோடய எல்லாமே முடிஞ்சிடும். சந்தோஷம்ன்றது இருக்கு. அது எல்லாமே ரெடிமேடா இருக்கு. மற்றபடி ஃபங்க்ஷன் வலிக்கிட்டு போய் எவ்வளோத்தோட முடிஞ்சிடும். கொஞ்சம் பாய் தடமாறு இங்கிலீஷ் சொற்கள் அந்த அறுத்துறத்து கதைக்கணுமே. வாயில வர்றத மன்னிச்சு கொள்ளுங்க. வாயில வர்றத கதைக்கிறது அந்த இதுதான். இப்ப இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு அது சரியானது தோணும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு என்ன கதைக்கிறாங்கன்னு தோணும். வேணா எங்கட பிள்ளையில சில நேரம் பேசுறேன் அம்மா இங்கிலீஷ் கதைக்க தெரிஞ்ச கதைங்க இல்லாட்டி கதைக்கத்தான் இங்கிலீஷ் சொற்கள் பேரும். அப்ப நாங்க தெரியாத இருக்காண்டி இருந்துட்டோம்னா தெரியாதான். சரி அப்ப வீட்டை போயிட்டு அங்க இனி எங்கட வீட்டை தான் நீ போகணும். மோனிகா கம்சியாக்கள் ஏற்றி கொண்டு நாங்களும் பெரியாக்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு கூடிக்கு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டை படுத்திருக்கலாம். ஆனா அதுவேளை அப்படி இல்லை. 6 மணி 5:45 ஸ்கூல்ல போயிட்டு நித்திர கொள்ற மாதிரி ஒரு தன்மை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் அது யோசிப்பாங்க. நாங்க வீட்டை இங்க இருந்து 12 மணிக்கு போறோம் இங்க வீட்டை போறோம் போய் படுக்க 1 மணி ஆகும். பிள்ளைய 5:45 5:30 ஒளிப்பினா எழும்ப மாட்டினோம். சரி பள்ளிக்கம் போகணும் எழுப்பினா அங்க போய் மேசையில படுத்து உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள டிவி பூட்டல போடுறாங்க. நாங்கள் டிவியை பூட்டுறோன்னு நினைச்சது. ஆனா அதுவும் முடியல கிடக்குது. நம்ம உடுப்பு கடைக்கு மாத்த போனா டக்குன்னு வந்துடலாம்னு தான் போனா இவர் அப்பைக்கு சும்மா தான் நின்றவர். நான் இப்ப உடுப்பை மாத்த போனேன்னா சாரி பிளவுஸ் தைக்கே ஆகணும். என்ன இப்ப நான் செல்ல அந்த சாரி பிளவுஸ் எல்லாருமே ஒரே இடத்துல தைக்க வைக்கல.
நான் செல்ல விழிக்கிறேன். அப்புறம் அந்த டைமுக்குள்ள ஒரு சின்ன என்ன சொல்ல சாரி ப்ளவுஸ் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துட்டாண்டா பூடைக்குள்ள அது ஒரு மேலே செஞ்சலத்தோட ஒரு வழி கிடைக்கல குழப்பமாக போயிருமே. அதுவும் பெண்களுக்கு சாரி ப்ளவுஸ் அது நோமனா உடம்பானாக்களுக்கு பக்காவா எல்லாமே செட்டாக இருக்கணும். உடம்பு மெல்லிசோ சாரி ப்ளவுஸ் செட்டாக இல்லைன்னு சொன்னால் எங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக குழம்பிடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வழி கிடைக்கல. அப்போ அதுக்குரிய மாதிரி நாங்கள் வேலைக்கே கொடுத்தா தான் வேலைக்கு எடுக்கலை. இப்ப கொடுக்கறதே பிள்ளை நான் இப்போ கொடுத்துருக்கணும். ஒரு ஆம்பளை சடங்கு நூலுக்கு கொண்டு போகலாம். ஆனால் பொம்பளை விழுக்கிறோன்னா அது உடுப்பு வளர்த்து உடுப்பு சரி அதான் உடுப்பு வளர்ன்னு சொன்னாங்க. இப்போ மதிய ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்த பின்னில ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படி அங்கே அப்படியே அப்படியே ஃபங்க்ஷன் தாங்க அப்படியே. சரி அப்போ நீ வீட்டை போயிட்டு அப்படியே அவங்களை மேத்தி கொண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க எங்கட கம்சியான ஃபங்க்ஷன் தான் கடைசியான வரும். அது நடக்கும் எல்லாம் வெங்கட கையில இருக்குது. சரி அதை இந்த வருஷத்துக்கு நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறதுக்குரிய பாப்பம்மா எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோட இருந்தா நாங்க பேசுறோமோ நல்லதை பேசுறோம். நாங்க எதுவுமே செய்யல. அதை நான் முக்கியமான ஃபங்க்ஷன் செய்தே ஆகணும். அப்ப இதுக்கு அடுத்தது கம்சியாட்ட ஃபங்க்ஷன் இந்த வருஷத்துக்குள்ள செய்ய ஆகணும் என்று சொன்னா அவருக்கு வயசுகளும் வந்துட்டு நாங்க செய்ய அந்த எல்லாமே அந்தந்த டைம்ல செய்திருந்தா இவ்வளவு காலதாமதித்ததா. அப்ப மோனிகாண்ட விஷயத்துல எல்லாமே உடனே செய்து முடிச்சிருவேன் என்று சொன்னா இது காலதாமதிக்கிறதுதான் பின்னுக்கு போனது. அது கூட இழுபட்டு கொண்டு இருக்குது. சரி இப்படியே போயிட்டு பிள்ளைகளை மேய்ச்சி கொண்டு வீட்டை போயிட்டு பார்ப்போம். ஓகே சரி இப்போ நாங்கள் கிருஷ்ணாவட்டி வந்து உள்ள போகிறோம். சரி உள்ள பார்ப்பாங்க ஒரு இருக்கிற அவள் உள்ள போய் கொஞ்சம் இந்த காயத்தை போட்டு போய் வலிக்கிறோம். டைம் அதாவது வெக்கம் தூக்கி பக்கத்துல சிலட்டி போட்டா இங்க இரவு ஃபங்க்ஷனுக்கு இங்க நடக்குது. ஒரு சின்ன வேலி வந்து எல்லாரும் போயிக்கணும். மேல பார்த்தா கட்டக்கடாண்டு வடையை தின்னுப்படுது. இப்போ என்ன சொன்னால் நாங்கள் வர்ற ப்ரோக்ராம் எல்லாம் என்ன டான்ஸ் ஆட போயிடணுமா, அழகாக போயிடணுமா, தனி டான்ஸரை நான் பழக்கூடும் யோசிக்காங்க. சரி பாக்கிறோம் வாங்குவோம். உங்களோட வேலைகளை முடித்துட்டு உனக்கெல்லாம் வடை இருக்கு வா யோசிக்காத. வந்து போயிருக்கான் மேலே வடை சாப்பிடுவாங்க. அது பிரச்சனை அது சாரி சாப்பிடுங்க. சரி இப்போ நாங்கள் வடையை சாப்பிடுவோம். எங்களை சொப்பு வாக்க சொன்னவங்க நாங்கள் வெளியில் முடிச்சுட்டு வரோம். பைக் கட்டுக்குமா எல்லாரும் மேலே ரூம் உள்ளதுலாம் துப்புரவாக்கிற கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் எடுத்து கொண்டு போயிருக்கோம். இப்போ வேலை கொடுத்தாச்சு. கடுமை வேலை மாடியில் இருக்கணும். கீழே வைக்கிறோம். ஏன்னா வடை தரட்ட வடை கொடுங்க. வடை மாவடை கட்டணும். ஏன்னா மாவடையை கொடுங்க. மேலே மேலே நான் வா ரொம்ப டக்குன்னு நான் தான் கவுண்ட கொஞ்சம் போடுறேன். நாங்களும் பேலாம் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். வீடியோ முடிச்சு கொள்வோம். நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோடு சந்திப்போம். பாய்.